back to my channel. இன்னைக்கு இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அபிநயா. நான் பியூட்டி மேக்கப் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி இந்த யூடியூப் வீடியோ செட்டப் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி ஒரு லைட் அரேஞ்ச் பண்ணுவேன், எப்படி ஒரு பேக்ரவுண்ட் அரேஞ்ச் பண்ணுவேன், எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், ஸோ நான் வீட்டு ஹாலில் தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே வந்தப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், ஓகேவா? ஸோ வந்து இதுதான் என் வீட்டு ஹால். ஸோ வந்து இதுதான் என்னோடய ஷூட்டிங் செட்டப். நான் இங்கே தான் உட்காந்து வீடியோ எடுப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நேச்சுரல் லைட், இது விண்டோஸில் வர நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணுவேன். டியூப் லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் நான் வீடியோ எடுக்கும்போது. அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாட். அந்த ட்ரைபாட் ஆக்சுவலி நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து ஏதோ 399 என்னமோ நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த ட்ரைபாட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், அதாவது என்னோடய மெயின் யூடியூப் வீடியோ எடுக்க. அண்ட் இது வந்து என்னோடய மிரர். இந்த மிரர் வந்து நான் இங்கே வச்சுப்பேன். ஸோ ட்ரைபாட் இங்கே, கேமரா வந்து இது இங்கே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து மிரர். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து Canon G7X Mark II இந்த கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கெல்லாம் வந்து என்னோடய மேக்கப் திங்ஸ் வந்து நான் வச்சுப்பேன். இப்போதைக்கு வந்து ஒரு சீப்பு, ஒரு ஏசி ரிமோட், கொஞ்சம் தண்ணி, 2 ரிமோட்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் பேசிக்காக வந்து நான் யூஸ் பண்ணுறது தான் லைட்டிங்க்கு நேச்சுரல் லைட், ரிங் லைட், அதுக்கப்புறம் ட்ரைபாட், மிரர். இதான் வந்து பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் இதான் வந்து என்னோடய சேர். நான் இங்கே தான் வந்து உட்காந்து வீடியோ எடுப்பேன். இது வந்து இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஷூட்டிங் செட்டப். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த வாலில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க என்னோடய வீட்டு சேனலில். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே உட்காந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு இந்த லைட்டிங் ஓரளவுக்கு பிடிக்கலன்றதுனால நான் வந்து இந்த லைட்டிங்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கேன். ஸோ நான் இங்கே உட்காந்து வீடியோ எடுக்கும் போது இந்த நார்மல் எல்இடி டியூப் லைட் வச்சு தான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு ஏதோ நேச்சுரல் லைட்டில் எடுக்கிறது வந்து பிடிச்சிருக்குன்றதுனால இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கேன். ஸோ கேமரா வந்து இப்போ ட்ரைபாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ கேமரா வந்து ட்ரைபாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட செட்டப். ஸோ ரிங் லைட், ட்ரைபாட் அண்ட் என்னோட மிரர். ஸோ நான் இங்கே தான் உட்காந்து வீடியோ எடுப்பேன். ஆனால் பேக்ரவுண்ட் வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படி பிளெயினாக பிளாக்காக இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கே இடத்துல வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் வந்து நான் அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதான் என்னோட பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் பிக் பண்ணேன். சோனியா அப்படின்ற பிராண்டோட பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் இது. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என் பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் நான் சேனலுக்காக பண்ண ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் தான். அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஹெவியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் இது. ரெடி. இது வந்து நல்லா நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஹைட் வேணால் வச்சுக்கலாம். 6 feet டால் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இது 2 நாள் உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஸோ நான் வந்து 2 நாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ராட்டும் வரும். ஸோ பெருசாகவும் வரும், லென்த்தியாக வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்னோட சேருக்கு பின்னாடி வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் பேக்ரவுண்ட் கிளாத் வந்து இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மாவோட சாரி தான் நிறைய நான் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஷால் வந்து நிறைய பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணேன். பட் ஆனால் இப்போ தான் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அமேசான்லேருந்து 2 பேக்ரவுண்ட் கிளாத் வந்து பிக் பண்ணேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு ஒயிட் கலர் கிளாத், இன்னொன்று வந்து பிளாக் கலர். இது ரெண்டுமே எனக்கு இப்போ தான் வந்தது. ஸோ அதனால் இதுதான் வந்து நான் பேக்ரவுண்ட் கிளாத்தாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து சும்மா ஒயிட் கலர் வந்து போட்டு காமிக்கிறேன். அண்ட் இது மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு மெட்டீரியல்.
தெரியுதா? அண்ட் இது வந்து ரெண்டும் சேர்த்து 800 and something நினைக்கிறேன், பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டும் சேர்த்து. அண்ட் இதுவும் வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது, நல்லா ஹெவியான பேக்ரவுண்ட் கிளாத் இது. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கிளச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நல்லா க்ரிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிளச்சஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிளச்சஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து மடித்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் அப்படியே எடுத்து மாட்டிடலாம். இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி பின்னாடி வந்து கிளிப் பண்ணிப்பேன். பேசிக்காக வந்து 2 கிளிப் போட்டேன். அப்புறம் வந்து இந்த சைடு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, பின்னாடி ஃபோல்ட் பண்ணிப்பேன். சுருப்பெல்லாம் இதாக மாதிரி பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ணி இங்கே வந்து பெயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து பெயிண்ட் பண்ணிப்பேன். ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வச்சிருக்கிறது பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ இதுதான் வந்து நான் ரீசெண்டாக என்னோட வீடியோவில் வந்து வச்சுருந்தேன், இந்த மாதிரி பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட். இதே மாதிரி பிளாக் கலர் கிளாத் வச்சு பிளாக் பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணலாம். பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த லைட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணது. இதுக்கு முன்னாடியே நான் இது வந்து எப்போயோ வாங்கிட்டேன் மீஷோவில். பட் எனக்கு இது கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியல. ஸோ அதனால் ரொம்ப நாள் வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வர லைட். இது வந்து கலர்ஸ் வர லைட். ஒரு நிமிஷம் அதை வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கலர் வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு பின்னாடி வரும், கலராக வரும். ஸோ இந்த மாதிரி ரிமோட் வச்சு நம்ம லைட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெட் கலர் லைட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா இது வந்து ஃபேஸில் அடிக்குது இல்லை. ஸோ ஃபேஸில் அடிக்கக்கூடாது, பேக்ரவுண்டில் மட்டும்தான் அடிக்கணும். ஸோ இது இப்படி கிட்ட வச்சோன்னா பேக்ரவுண்டில் மட்டும்தான் அந்த லைட் வந்து வரும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஆன் பண்ணணும். ஸோ 2 லைட் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 சைடு வந்து க்ரீன் கலர் லைட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் டியூப் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட ரிங் லைட் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து என்னோட லைட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதான் கைஸ் என்னோட இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற யூடியூப் வீடியோ செட்டப். ஸோ வந்து பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் இருக்குது, கீழே 2 லைட் இருக்குது, முன்னாடி ரிங் லைட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் டியூப் லைட்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் என்னோட ஃபோனில் வந்து நான் வீடியோ காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து என்னோடய ரிங் லைட் மட்டும் ஆனில் இருக்குது. அண்ட் நேச்சுரல் லைட்டிங் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு லைட் பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு லைட் வந்து பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் கேமரா வந்து ஆனில் இருக்குது. ஸோ இதான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் செட்டப். அண்ட் லைட்டிங் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த பக்கம் ப்ளூ வச்சுட்டு இந்த பக்கம் ரெட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து மாறும். 2 பக்கமும் ரெட் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி என்னோட கேமரா செட்டப், என்னோட லைட்டிங் செட்டப், என்னோட பேக்ரவுண்ட் செட்டப் எல்லாத்தையுமே கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூடியூப் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.